அரசியல்வாதிகளுக்கு இது தேர்தல் காலம், மாணவர்களுக்கு இது தேர்வு காலம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது தவக்காலம். இந்த நாட்கள் தொடக்ககால திரு அவையில் தவ ஆன்மீக ஒடுக்கங்களுக்காக மக்கள் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை புதுப்பிப்பதற்காக தயாரித்த காலமாக இது பார்க்கப்பட்டது. பாவிகள் மனம் மாறி புண்ணிய வாழ்வு வாழ முயற்சிகள் எடுப்பதற்காக இது ஒரு புனித காலம். கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று தருவதால் இது அருளின் காலம், இரக்கத்தின் காலம். இறைவனின் அன்பின் நினைத்து உள்ளம் உருகி மனம் மாறுகின்ற காலம். அதனால்தான் தாய் திரு அவை இன்று ஒவ்வொரு நம்பிக்கையாளற்றிலும் திருநீற்றை பூசி மெமெந்து ஹோமோ, நினைவில் கொள் மனிதா, குயா புல்விஸ் எஸ் யூ ஆர் டஸ்ட், நீ மண்ணாக இருக்கின்றாய், எத்தன் புல்வரம் ரிவர்தரிஸ், டு டஸ்ட் யூ ஷால் ரிட்டர்ன், மண்ணுக்கே திரும்புவாய். நாம் எதற்காக உலகிற்கு வந்தோம் அல்லது நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை நினைவூட்டுவதற்காக நாம் மனம் மாற வேண்டும். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மத்தேயு 3:2 இறைவாக்கியத்தை மையப்படுத்தி இந்த நாளிலே தவத்தின் அடையாளமான திருநீற்றை பூசி நம்மை வரவேற்கின்றது. இந்த காலத்தை நாம் தவக்காலம் என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் லென்ட் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த லென்ட் என்ற வார்த்தைக்கு வசந்த காலம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக தவ பாவ வாழ்க்கையை கலைந்து தொடக்ககால கிறிஸ்தவர்களைப் போல திருமுழுக்கு பெற்று ஒரு புதிய வாழ்வின் வசந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்ற, நம்மை அதற்காக நம்மோடு கிறிஸ்தவ இந்த நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற ஒரு காலமாக இது கருதப்பட்டது. எனவே இந்த காலத்தினுடைய அர்த்தத்தை நாம் உணர வேண்டும். அவ்வாறு நாம் அர்த்தத்தை உணர்கின்றதற்காகத்தான் இன்றைய வருகை பல்லவி, ஆண்டவரே மனிதர் அனைவர் மீதும் நீர் இரக்கம் காட்டுகின்றீர், நீர் படைத்த எதையும் வெறுப்பதில்லை, மக்கள் மனம் வருந்தும் போது அவர்களுடைய பாவங்களை பாராமல் இருக்கின்றீர், நீர் அவர்களை மன்னிக்கிறீர், ஏனெனில் நீரே எங்கள் இறைவனாகிய ஆண்டவர். கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் அவரை நோக்கி திரும்ப வேண்டும். எனவே அவ்வாறு நாம் திரும்புவதற்காக இந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கென்று ஒரு வரலாறும் இருக்கிறது. புனித இறைவனேசுடைய காலத்தில் தொடக்கத்தில் 40 மணி நேரம் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. 3ஆம் நூற்றாண்டில் புனித தெர்த்துல்லியனுடைய காலத்தில் புனித வாரம் முழுவதுமாக தவக்காலமாக கடைபிடிக்கப்பட்டது, ஒரு வாரம். நீசே திருச்சங்கத்தினுடைய காலத்தில் தவக்காலம் 3 வாரமாக நீடிக்கப்பட்டது. அந்தியோக்கிய திரு அவையில் 7 வாரங்கள் தவக்காலங்கள் என்று அழைக்கப்பட்டன. புனித லியோ அவர்கள் தவக்காலத்தினுடைய மறையுரையிலே நோன்பு, தவம், ஒருத்தல் பற்றி குறிப்பிடுகின்றார். 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் பாவ பரிகார ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டன. அதனால்தான் பாவங்களுக்காக பரிகாரம் செய்கின்ற நம்பிக்கையாளர்கள் மக்கள் முன்னிலையில் அவர்களை ஊரறிந்த பாவிகள், பப்ளிக் சின்னர்ஸ் என்று அழைத்தார்கள். மணவரத்தின் அடையாளமாக இந்த 40 நாட்களும் மக்கள் நோன்பிருந்து திருநீறு பூசி கோணி உடுத்தி பாவ பரிகாரம் செய்தார்கள். 5ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் பெரிய வியாழக்கிழமை அன்று இந்த மக்கள் திரு அவையோடு சேர்க்கப்பட்டார்கள் என்பதை திருத்தந்தை 1ஆம் இன்னசென்ட் குறிப்பிடுகிறார். உரோமையிலே 7ஆம் நூற்றாண்டின் போது திருநீற்று, அதாவது சாம்பலிலே தோய்க்கப்பட்ட ஆடைகளை குருவிடமிருந்து பெற்று தவ முயற்சிகளை மக்கள் மேற்கொண்டார்கள். பிறகு அவர்கள் திருவிருந்திலே பங்கெடுக்க அழைக்கப்பட்டார்கள். காலப்போக்கில் இன்னும் மக்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருந்தார் என்றால், தாழ்ச்சியினுடைய மிகுதியால் மனமாற்றத்தால் தூண்டப்பட்டு நம்பிக்கையாளர்கள் சிலரும் திருநீரை தங்கள் உடல்களில் பூசிக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு தொடக்க கால திரு அவையில் இந்த தவக்காலம் அர்த்தமுள்ள ஒரு காலமாக, தயாரிப்பினுடைய காலமாக, தவத்தின் காலமாக கருதப்பட்டது.
ஏன்னா கோதுமை மணி மண்ணில் மடிய வேண்டும், அப்போதுதான் அது புது தளிர் கிளம்பும், புளிக்காரம் கரைய வேண்டும், மற்ற மாவை அது புளிக்க வைக்க முடியும், உப்பு கரைய வேண்டும், அப்போதுதான் சுவை தருக முடியும், உள்ளம் நொறுக்கப்பட வேண்டும், அப்போதுதான் தூய்மையை அது அடைய முடியும். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். யூதா நாட்டினர் கடவுளுடைய கட்டளையை மறந்து பாவ வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு வாழ்ந்ததினாலே கடவுள் கொடிய வறட்சியையும் வெட்டுக்கிளியையும் அனுப்பி அவர்களை தண்டிக்கின்றார். இத்தகைய தண்டனையை அனுபவித்த அந்த மக்களுக்கு 4ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இறைவாக்கினர் யோவேல் என்ன சொல்லுகிறார் என்றால், மக்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முதுகு இதயத்தோடு திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், உங்கள் உடைகளை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை கிழிப்பது என்பது நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவது. இதுதான் உண்மையான நோன்பு என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட இறைவாக்கினர் யோவேல் சொல்லுகிறார். ஆக தொடக்ககால திருவையினுடைய பார்வையும் சரி, வரலாற்று பார்வையும் சரி, இந்த தவ காலத்திற்கென்று ஒரு தகுதியான தயாரிப்பை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த தயாரிப்போடு மக்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அவர்கள் கடவுளுக்காக தங்கள் தவ முயற்சிகளை மேற்கொண்டுள்ள பொழுது 40ஆம் நாள் அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த உயிர்ப்பு பெருவிழா. காரணம் என்னவென்றால் தொடக்க காலத்திலே கொண்டாடப்பட்ட ஒரே விழா உயிர்ப்பு பெருவிழா. இதை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று நினைவில் கொள் மனிதா, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், அல்லது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று திருவழிபாட்டிலே மக்களுக்கு இந்த திருநீரை பூசுகின்ற பழக்கம். இது 5வது 6ஆம் நூற்றாண்டிலே தொடங்கி தவத்தின் அடையாளமாக நெற்றியிலே அவர்கள் சாம்பல் பூசியிருக்கிறார்கள். இது எப்படி வந்தது என்றால், பாவிகளாக கருதப்பட்டோர், பெனிடென்ஸ், ஏன்னா தொடக்க காலத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க, கருதப்பட்டோர் தவத்தின் அடையாளமாக பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதற்கு தவக்கால முதல் நாளன்று தலையின் மேல் சாம்பல் பூசி திரு அவையை விட்டு 40 நாட்கள் விலக்கி வைத்து எஸ்கம்யூனிகேஷன் அவங்க விலக்கி வச்சுருந்தாங்க, ஒதுக்கி வச்சுருந்தாங்க. பல்வேறு பரிகார செயல்களில் ஈடுபட வைத்து பெரிய வேளாண் என்று அவர்களை மீண்டும் திருவில் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்வது திருவழிபாட்டு வழக்கமாக மாறியது. இதை 6ஆம் நூற்றாண்டு திருத்தந்தை கிரகோரியார் உறுதி செய்கிறார். காரணம் என்னவென்றால், அவர்களே தாமாக முன்வந்து தங்களுடைய பாவத்தினுடைய அந்த அறிக்கையை வெளியிட்டு தவத்தை மேற்கொண்டார்கள், தங்களுடைய கடும் தவசியை அவர்கள் மேற்கொண்டார்கள். தவத்தின் அடையாளமாக இந்த சாம்பலானது பூசப்பட்டது. இறைவாக்கினர் யோனா சொல்லுகிறார், சாக்குடை உடைத்து கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தனர். யோனா 3:6-8. பாரசீக மன்னர் அர்த்தசாஸ்தா மன்னரின் ஆட்சியிலே மொர்தெகாய் மாசற்று தம் யூத இனம் அழியப் போவதை உணர்ந்து தம் ஆடைகளை கிழித்து சாக்குடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரின் மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார். எஸ்தர் 4:1. சாவுக்குறி துன்பத்து நீடித்த எஸ்தர் அரசி தம் இனத்தை மீட்க தம் தலைமீது சாம்பலை பூசி நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் ஆண்டடம் மன்றாடினார். எஸ்தர் 16-17. அசிரிய தளபதி ஓலேபரின் படையெடுப்பினால் தம் இனம் பிற இனத்தார் கையில் ஒப்படைக்கப் போவதை அறிந்து மொராரியின் மகன் யூதித்து குப்புற விழுந்து தலையில் சாம்பலை தூவிக்கொண்டு ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் மன்றாடினார். யூதித்து 9:1. இறைவாக்கு எரேமியா காலத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை குருக்கள் இறைவாக்கு அனைவரும் தங்கள் தவறான வழிகளை விட்டு விலகாது சடங்குகளால் வழிபாடுகளால் ஆண்டவரை அமைதிப்படுத்த முயன்றார்கள். அந்த தவறான அந்த வாழ்க்கையை அவர் சுட்டிக்காட்டி, உங்கள் தன்னைத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியாது, சாக்கு உடை உடுத்துங்கள், சாம்பலில் புரளுங்கள், இறந்த ஒரே பிள்ளைக்காக துயரற்று அழுவது போல மனமுடைந்து அழுது புலம்புங்கள் என்று எரேமியா 6:26 மக்களை எச்சரிக்கிறார். ஆக சாம்பல் உடுத்தி தவசு மேற்கொள்வது என்பது நம்முடைய விவிலிய பாரம்பரியத்தின் மக்கபேயர் காலத்திலே நாம் பார்க்கிறோம். மக்கபேயர் தலைமையில் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மிஸ்பாவுக்கு சென்று மக்கள் அவர்கள் நோன்பிருந்து சாக்கு உடை உடுத்தி தலைமீது சாம்பலை
தூவி தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டு விண்ணகரவை நோக்கி குரல் எழுப்பி எக்காலம் முழங்கி மன்றாடினர். ஆக இந்த சாம்பல் என்பது துக்கத்தையும் மனவருத்தத்தையும் அதே நேரத்தில் மனமாற்றத்தின் வெளி அடையாளமாக கருதப்பட்டது. அதனால்தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். தொடக்க நூல் 18:27. இத்தகைய அர்த்தம் பொதிந்த இந்த திருநீர் இப்போது நம்முடைய நெற்றியிலே பூசப்பட இருக்கின்றது. இதை நாம் எதற்காக என்றால் 40 நாட்கள் நாம் மேற்கொள்ளுகின்ற இந்த தவமுயற்சி. இப்போ ஏன் இந்த 40ற்கும் ஊழியத்திலே அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 325 நிசையா பொதுச்சங்கத்திலே தமக்கால் முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டிய பிரகடனம் செய்யப்படுகின்றது. தவக்காலத்தை மேற்கொள்கின்ற மக்கள் இந்த 40 நாளும் உண்ணா நோன்பிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 40 ஏன் நோவாவின் காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பொழிந்தது. தொடக்க நூல் 7:12. யாக்கோபுக்கு தூக்கம் கொண்டாடியது 40 நாட்கள். அவருடைய உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாக்க 40 நாட்கள். தொடக்க நூல் 50:7. இஸ்ராயல் மக்கள் பாலைநிலத்தில் பயணம் செய்தது 40 ஆண்டுகள். மோசே சீனாய் மலையில் 40 பகலும் 40 இரவும் உண்ணாமல் இருந்தால் விடுதலை பயணம் 34:28. கானான் நாட்டை உளவு பார்க்க சென்றவர்களும் 40 நாட்கள். நாட்டை உளவு பார்த்தபின் மோசேயிடம் திரும்பி வந்தனர். என்னாகவும் 13:25. எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்னும் கடவுளின் மலையை அடைந்தார். 1 19:8. இறைவாக்கினர் யோனாவின் போதனையை கேட்டு நினிவே மக்கள் 40 நாட்கள் கடந்தோன் மேற்கொண்டனர். யோனா 3:4. இயேசு பிறந்த 40ஆம் நாள் அவரை காணிக்கையாக மரியாவும் யோசேப்பும் கோவில் அர்ப்பணமாக்கினர். லூக்கா 2:22-23. இயேசு 40 பகலும் 40 இரவும் நோன்பிருந்தார். நற்செய்தியில் நாம் நோன்பை பற்றி கேள்விப்படுகின்றோம், ஜெபிப்பதை பற்றி கேள்விப்படுகின்றோம், தரும் செய்தை பற்றி மறைவாக செய்கின்ற பொழுது விண்ணகத் தந்தை நமக்கு கைமாறு அளிப்பார். எனவே மறைவாக செய்ய இருக்கின்ற இந்த காரியங்களை குறித்து சிந்திக்கின்ற நாம் நம்மோடு பூசப்படுகின்ற இந்த சிலுவை அடையாளம் சொல்கின்ற நான் மனிதன், நான் கடவுளை சார்ந்து வாழ்கிறேன், எனவே இந்த சாம்பல் சிலுவை என்னை பாவத்திலிருந்து மீட்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இப்பொழுது குருவானவரால் திருநீரானது மந்திரிக்கப்பட்டு நம்முடைய நெத்தியிலே பூசப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தொடக்க காலத்தில் பேஸ்ட் மாதிரி தடவிருக்கிறாங்க. அந்த நாள் முழுவதும் அது களையாமல் இருக்க வேண்டும் இந்த தவறு என்பதற்காக. காலப்போக்கில் இது ரொம்ப கடுமையான ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக இருந்ததுனால, பெண்கள் முக்காடிட்டதுனால உச்சந்திரையில் பூச முடியாமல் நெற்றியில் பூசுகின்ற பழக்கம் இங்கிலாந்து நாட்டிலே நடைமுறைக்கு வந்ததாகவும் ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது. எனவே தவத்தின் அடையாளமாக பூசப்படுகின்ற இந்த நாள், இந்த திருநீரானது இந்த 40 நாட்களும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். திருத்தந்தை நம்முடைய லியோ அவர்கள் கூறுவதை போன்று நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுங்கள், அந்த வார்த்தை மனமாற்றத்துக்கு அழைத்து சொல்லட்டும். அந்த மனமாற்றம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒடுக்கப்படுகின்றவர்களுக்கும் உதவுகின்ற ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஆண்டுக்கான தவக்காலத்தில் கேட்டிருக்கின்றார். அத்தகைய அர்த்தம் பொதிந்த தவக்காலத்தை கொண்டாட நாம் தயாராவோம்.